பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி குறித்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அறிவிப்பு, யாருக்கெல்லாம் இந்த விவசாய கடன்கள் தள்ளுபடி முழுமையா கிடைக்கும், இது குறித்து இந்த வீடியோல முழுமையான தகவலை நாம இப்ப பார்க்கலாங்க. கூட்டுறவு வங்கிகள்ல பெறப்பட்ட 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் அனைத்துமே விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்க இருக்காருங்க. மக்களே, கவலையை விடுங்க. விவசாயிகளுக்காக 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் அனைத்துமே, அது 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரை இருக்கிற அனைத்து நகைகளுக்குமே தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு முதலமைச்சர் விரைவில் அறிவிருக்காரு. அதாவது ஜூன் 15ஆம் தேதி மறுபரிசீலனை செய்யப்பட்டது. ஜூலை 15ஆம் தேதியுடைய மறுபரிசீலனை மீண்டும் செய்யப்படும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான பயிர் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வதென கூறப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் கூட்டுறவு வங்கிகளில் சிறு மற்றும் குறு பெற்ற 5,000 ரூபாய் வரையிலான பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் மே 25 தெரிவித்தார். இதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் கருத்தில் கொண்டு அதன்படி ரிசர்வ் வங்கியுடைய நடைமுறைகள் எல்லாமே கருத்தில் கொண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ஒரு தொகையை அரசால் 45 to 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்களை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழலில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. மக்களே, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்கும் அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இதுல இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில மே 1, 2025 முதல் பிப்ரவரி 2026, 28ஆம் தேதிக்கு நீங்க தள்ளுபடி காலம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த ஓராண்டுக்குள்ள நீங்க நகை கடன் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும், இல்லைன்னா இந்த தள்ளுபடி அப்படின்றது கிடையாது. இதே போலதாங்க பாத்தீங்கன்னா நகைக்கடனும் போலதான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விவசாய பயிர்க்கடன் இந்த டைம் மே 1, 2025 இருந்து பிப்ரவரி 28, 2026க்குள்ள வாங்கியிருக்கணும். 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 கோடி ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது முதல்வர் குறிப்பிட்டார். இப்பொழுது இதே போல 7,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பதிவு தள்ளுபடி செய்யப்படும். இதற்கு வாயிலாக 75,000 ரூபாய் வரை பயிர் கடன் பெற்றவர்களுக்கு 6.2 லட்சம் விவசாயிகளுக்கு 3,058 கோடி ரூபாயும், 75,000 நபர்களுக்கு மேல் பயிர்க்கடன் பெற உள்ள 8.21 லட்சம் விவசாயிகளுக்கும் 2,824 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்துறையில ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போறாங்க. கண்டிப்பா இதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு அப்டேட் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். விவசாய கடன்களுடைய மறு தள்ளுபடி மறு பட்டியலை முதல்வர் விஜய் அவர்கள் இன்று இல்லைன்னா நாளை வெளியிடுவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த மறு பட்டியல்ல தாங்க நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். விடுபட்டவர்களுடைய பெயர்களும் பாத்தீங்கன்னா இந்த மறுபட்டியல்ல வரும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 5 சவரனுக்கு உள்ள அனைத்துமே 5 சவரனுக்கு மேல 50%. இதை உரிய தள்ளுபடிகளோட முதலமைச்சர் கூடி பேசி கண்டிப்பா மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த தாண்டி தகவல்களை உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.